ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பவித்ரா. ஸோ எப்போவுமே இந்த ஷாப்பிங் vlog அப்புறம் மீஷோ ஆல் இதை பற்றியே போட்டுட்டு இருக்கேன். நான் குக்கிங் வீடியோ இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்த கான்டென்ட் சிம்பிளாக மட்டன் சுக்கா செய்வது எப்படி. ஸோ இப்போ வந்துட்டு வெயில் காலமாக இருக்குது, மட்டனையே தின்னுட்டு நான் சிக்கனையே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இருக்கிற ஹீட்டுக்கு அது இன்னும் ஹீட்டை கிளப்பி விட்டுரும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு மட்டன் ரெசிபி எதுனா போடலாம், மட்டன் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த டிஷ் நான் எடுத்தேன். இதுவுமே நான் வந்துட்டு யூடியூப் ஒரு ஷார்ட்ஸில் இதோடைய தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு தெரியல அது எப்படி வருமே, சத்தியமாக எனக்கு தெரியல. சும்மா ட்ரை பண்ணலாம், அது ஒரு ஃபன் தானே, ட்ரை பண்ணலாம். நான் மட்டன் வைக்கிற வரைக்கும் அதை வச்சு ட்ரை பண்ணுறியா அவ்வளோ பெரிய ஆளான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இல்லை, நான் வாங்கினதே கால்குல தான். ஸோ வந்துட்டு அதை வச்சு நம்ம சும்மா ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்துச்சுன்னா என் பாட்டுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து குட் நேம் வாங்க போகிறேன், அந்த மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா இருத்துட்டு டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை குக்கரில் விசில் விட போகிறேன். சும்மா ஃப்ளஷ்ஷு தண்ணி மட்டும் போட்டு விசில் விட போகிறது இல்லை. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் ஃப்ளஷ்ஷை போட்டு தேவையான டர்மரிக் பவுடர் போட்டு தேவையான உப்பு போட்டு அதை நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 to 9 விசில் விட போகிறேன். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ளஷ். உங்களுக்கு ஃப்ளஷ் பார்க்கும்போதே தெரியும் இது வந்துட்டு அது சமைக்கிற இந்த மாதிரி நிறைய நல்லா சமைக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. பட் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பெட்டர் கோ ஃபார் 9 விசில்ஸ், ஏன் 10 கூட விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஃப்டாக தான் நம்ம சாப்பிட தான் போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு 8 to 9 விசில்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, வாங்க பண்ணலாம். நான் வந்துட்டு குக்கர் வச்சாச்சு. அந்த குக்கரில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், 2 tablespoon ஆஃப் ஆயில். அது கொஞ்சம் சூடானதுமே நம்ம கழுவி வச்ச ஃப்ளஷ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஒரு ஆஃப் குட்டி ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். நீ ஏன் இதெல்லாம் சொல்கிற, ஏன் செஞ்சு காட்டல அப்படின்னா, செஞ்சதை வீடியோ எடுத்தேன், ஸ்லோமோவில் எடுத்து வச்சிருக்கேன். பார்க்கல ஸ்லோமோவில் இருக்குன்ட்டு. நான் எடுத்து சரி கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஸ்லோமோவில் இருக்கு. நான் அதனால தான் வாயில் பேசிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் அதில் பேசினேன் கைஸ், எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுறது. ஸோ ஃப்ளஷ் வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணும் போது இப்படி தான் இருக்கும். அது நல்லா கொஞ்சம் இதுவாகும் போது என்ன ஆயிடும்னா, தண்ணி விட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியுதா, அதில் இருக்க தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகி இது ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஃப்ளஷோட கன்சிஸ்டன்சி இப்படி மாறும். இப்படி மாறும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 1 cup ஆஃப் ஒரு 1.5 cup ஆஃப் வாட்டர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல நான் வந்துட்டு ஒரு 1 cup ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம தண்ணி இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றுனதுமே சிம்மில் வச்சிருந்த ஸ்டவ்வை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வைக்கிறேன். ஸோ தட் அது வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கும். அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்க, குக்கரோட லிட்டை வாஷ் பண்ணி நீங்கள் அது என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஓகேயா. ஸோ இப்போ வந்துட்டு பொருளாக கரெக்டாக போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம், சாரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது விசில் வர டைமில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆனியன் சாப் பண்ண போகிறோம். மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம், நம்மளே ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து கடையில் இருக்கிறது வாங்கி போட போகிறோம்ல, நம்மளே ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இதில் இருக்க ஒரு மெயின் அட்ராக்ஷனே. அது போட்டால் தான் நல்ல டேஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, நான் பார்த்த வீடியோவில் சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். மட்டனை வேஸ்ட் பண்ணி சமைக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய இவங்கெல்லாம் இல்லை. அதனால் வந்து 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். இதே வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு மனசெல்லாம் வேண்டிட்டு இருக்கேன் சாமிக்கிட்ட. சரி ஓகே பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி மட்டனில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஃப்ளஷ் உங்களுக்கு நல்ல மட்டன் கிடச்சிதுன்னா அந்த டேஸ்டே வேற மாதிரி வரும், இல்லைன்னா வராது. ஸோ அது வாங்கும் போது என்ன மாதிரி ஒரு ஒரு வந்து ட்ரெயின்டு குக்குக்கெலாம் வந்துட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஃப்ளஷை பார்த்ததே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்துட்டு வேகுமா வேகாதா, நல்லா வருமா நல்லா வராதான்ட்டு. இந்த மட்டன் நல்லா தான் வரும். அந்த அண்ணன் கிட்ட பேசி இந்த மாதிரி நான் எடுக்க போறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த அண்ணன் கிட்ட. சொன்ன மாதிரி ஒரு பிக் சைஸ் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு நறுக்கிக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு நீக்கிட்டு தான் போட போகிறேன். அது இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் எல்லாம் நீட்டாக தான் போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நீட்டாக ட்ரை பண்ண போகிறேன், பார்ப்போம். ஸோ வந்துட்டு இந்த சமைக்கிறது தலைவலியே இந்த ஆனியன் கட் பண்ணுறது தான் வெறுப்பு. எங்கள் பாட்டியை சமைக்கும் போது கூட ஆனியன் கட் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. நான் பண்ணவே மாட்டேன். தக்காளி கூட கட் பண்ணிடுவேன், ஆனால் ஆனியன் கட் பண்ணுறது கடுப்பு. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு சேஃப் கணக்கில் ஸ்பீடாக கட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக கட் பண்ணுங்க. அது ஒரு மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணுங்க. இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வதங்கிறது ஈஸியாக இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அது நம்ம கட் பண்ணுறதுலுமே அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் இருக்குன்ற மாதிரி ஆசிஃபாக்கா சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு சமைக்கும் போது நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்களா, அப்போ வந்துட்டு இது மெயினாக சொல்லுவாங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு சீக்கிரமாக வதங்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு வர அளவுக்கான
ஒரு மெலிசா நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு ஆனியன் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் 2 ரெட் சில்லி க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க போகிறேன். இது கடைசியில் தான் நம்ம போடுவோம். ஸோ நம்ம வந்துட்டு அது வேகிற டைமில் இதெல்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு விசில் வச்சுருந்தோம். இது வந்துட்டு 8 to 9 விசில்ஸ் நான் விட்டுட்டேன். 9 விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 9 விசில்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஸ்டீம் இறங்கினதுமே நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். ஓகே, ஸ்டீம் இறங்கிடுச்சு. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் விசில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோமோ, பயமா இருக்கே. 1 கிளாஸ் தான் ஊற்றுனேன், பார்ப்போம். ஆமாங்க கைஸ், தண்ணியே இல்லை கைஸ், இதுல தண்ணியே இல்லை கைஸ், இதுல கம்மியா தான் இருக்கு. அப்போ நம்ம 2 cups ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க வைக்கிறீங்கன்னா 1 கிளாஸ் ஊற்ற வேணாம், 2 கிளாஸ் ஊற்றுங்க. பிகாஸ் இது தண்ணி இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தண்ணியே இல்லை. ஆனா வந்துட்டு சிக்கன் நல்லா வெந்திருக்கு, அது நல்லா இருக்கு. பட் தண்ணி இல்லை, சுத்தமா இல்லை, இவ்வளவுதான் இருக்கு. இட்ஸ் ஓகே, தப்பு செஞ்சதானே கத்துக்க முடியும். ஆனா கறி வெந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். அது வெந்திருக்கு. நான் வந்துட்டு இது பண்ணி பார்த்தேன். ஸோ ஃப்ளஷ் இது ஆயிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மசாலாவை எப்படி செய்யறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்ட போறேன். மசாலாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மல்லி அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர், 1 ஸ்பூன் ஆஃப் சோம்பு, 1 ஸ்பூன் ஆஃப் cumin seeds அண்ட் கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் க்ளோவ்ஸ், அதுக்கப்புறமா கார்டமன், அதுக்கப்புறமா ரெட் ட்ரை சில்லி ஒரு 2 புட்டு வச்சிருக்கேன். இதுதான் இப்போ நம்ம அரைக்க வேண்டிய இது. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேன் எடுத்துட்டேன். பேன் எடுத்துட்டு எண்ணெயில் எதுவும் போட வேணாம், நீங்கள் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறீங்க. ஸோ அதனால ட்ரையாகவே இருக்கட்டும். கொஞ்சம் அது சூடானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பெப்பர் அந்த மல்லியெலாம் வந்துட்டு லைட்டாக வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி வெடிச்சதுன்னா அது வந்துட்டு ரோஸ்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அர்த்தமா. அப்படிதான் நான் பார்த்தேன். ஸோ அது வெடிக்குது இல்லையா நம்ம பார்ப்போம். வெடிக்கலைன்னா வெடிக்க வைப்போம். ஓகே, கொஞ்சம் சூடாயிடுச்சு இந்த பேனு. அதில் என்ன பண்ணி ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க, உடனே வந்து தீஞ்சு போயிடும். அதனால லைட்டாக சூடானதுமே, சூடாகதே புகை வந்துடுச்சு, ரொம்ப சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மசாலாக்கு அரைக்கிறதுக்காக வச்சிருந்த எல்லாத்தையுமே இதுல போட்டு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான்வெஜ்க்குலாம் நம்ம வந்துட்டு வீட்டில் அரைக்கிற மசாலா போட்டாதான் அவ்வளோ டேஸ்டாக வரும். யூ கான்ட் பிலீவ் திஸ். நானுமே நம்மள எந்த மசாலா போட்டாலும் ஒன்று தானே நினைப்போம். நம்ம வீட்டில் ஆன் ஸ்பாட்ல செஞ்சு போடுற மசாலாவுக்கு பவர் ஜாஸ்தி. அது வந்துட்டு செம்ம டேஸ்ட் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், 2 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொரியாண்டர் அண்ட் கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம். அண்ட் மறக்காம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆயில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றணும், தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும், தேவையான அளவுக்கு மசாலாலாம் போட்டால் தான் அது வந்துட்டு அடடா அப்படின்ற மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் வந்துட்டு சூடாயிடுச்சு. சூடானதுமே நான் என்ன பண்ணுறேன், கறி லீவ்ஸை போட்டுக்கிறேன். ஓகே, கறி லீவ்ஸ் போட்டாச்சு. வதக்குன்னு வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த அனியனை போட்டுக்கிறேன். அனியன் இல்லை, அனியன். நாங்கள் வந்து ஸ்டைலாக தான் பேசுவோம். அனியன், இட்ஸ் நாட் ஆனியன், இட்ஸ் நாட் வெங்காயம். வதக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, லைட்டா உப்பு ஆட் பண்ணுங்க. உப்பு ஆட் பண்ணா சீக்கிரமா வதக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஆமா. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு கறியில வேற போட்டிருக்கீங்க, மசாலா போட்டு தான் போடுவோம். சும்மா பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்க. அண்ட் கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க ஸ்டவ். அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரௌன் ஆகி தீஞ்சிரும். ஸோ லைட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் எடுத்து போட்டுப்பேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் காட்டிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிரியாணி கூட என்ன செய்ய ட்ரை பண்ணல. வீட்டில் செய்வேன், ஆனால் ஒருத்தவங்க சொல்ற அளவுக்கு எனக்கு செய்ய தெரியுமான்றது டவுட் தான். அதனால பிரியாணி கூட நான் செய்யலை. நான் இப்போதான் ஒன்று கற்றுக்கிறேன் செய்யறதுக்குலாம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எதெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி சொதப்பிருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னு டிஷ்ஷஸை நீங்கள் காமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அதில் ஏதாவது பிடிச்சது, எதுக்கு நிறைய லைக்ஸ் இருக்கோ, தம்ஸ்அப் இருக்கோ, அது நான் வந்துட்டு நம்ம சேனலில் நான் செய்யவும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அனியன் வந்துட்டு நல்லா
வெந்துருச்சு, ஐ மீன் சாட்டே ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் போட போறேன். 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கேப்பே விடக்கூடாது அதுங்க வந்துட்டு ஒட்டுறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கும் அதோட டெக்ஸ்சர். இந்த மாதிரி இருந்தாலே நீங்க வந்துட்டு குட் டு கோன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு முடிச்சுட்டோம். அதுவும் நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு குக் பண்ணி வச்சிருந்த மீட்டை இதில் ஆட் பண்ண போறோம். சரியா? அந்த தண்ணியோடய நீங்க ஆட் பண்ணுங்க. அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணி தான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஃப்ளஷ்ஷுக்கு. அந்த வெங்காயம் மீட்டு இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஐக்கியமாகிற அளவுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கையில ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னால் ஒழுங்கா கிளற முடியல. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அது நடக்கிறேன். ஓகேயா? அது நம்ம நல்லா கிண்டிட்டோம். இப்போ என்னன்னா மசாலாவை ஆட் பண்ணவே டைம் வந்தாச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய சேர்த்துட்டோம். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், பேஸ்ட்னு சொல்றேன் பாருங்க, அந்த பவுடர் அது காத்தாறுனதுமே நான் அரைச்சு ஃபைன் பேஸ்டா ஆக்கி எடுத்துக்கிட்டேன். ஐ மீன் ஃபைன் பவுடரா ஆக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா இதுல ஊற்றிட்டேன், ஆட் பண்ண போறேன். ஸோ வந்துட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். நான் இப்போதைக்கு 2 ஸ்பூன் தான் ஆட் பண்றேன். நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா வந்துட்டு எல்லா மீட் பீசஸ்க்குமே போகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நான் சொன்னேன்ல அது ஃப்ரெண்டாய் அடி பிடிச்சிக்கொண்டு பாருங்க, அடி பிடிச்சிச்சு. இதுல வந்துட்டு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. சரிங்களா? நான் எதிர்பார்த்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு, சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம்ல கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. கைஸ் ட்ரஸ்ட் மீ, சூப்பரா இருக்கு. நானும் ஒரு குக் ஆகிட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கு ஆக்சுவலி. வாவ், சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த கோரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கிரீன் சில்லி போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 வாட்டி வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. ஃபைனல் டச்சுக்கு இது வந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். கிரீன் சில்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் கோரியாண்டரை கூட மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுறேன் மேலாப்ல. லுக் அட் த டெக்ஸ்சர். வாவ், நானும் இப்படி சமைச்சிருக்கேன்ற மாதிரி இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. கைஸ் நான் வந்துட்டு மட்டன் சுக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பார்க்கவும் சரி டேஸ்ட்டும் சரி அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான குக்கிங் டிஷ்ஷஸ் ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான கான்டென்ட், வெரைட்டிஸ் ஆஃப் கான்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸுமே உங்களுக்கு ஆன் டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். So do share, like, comment, subscribe everything and support me. Thank you. Bye.